குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எம்சிக்யூஸ் மட்டும் பார்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1ல் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம 5 டாப்பிக்காக நான் வந்து சப் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து வெக்டார், மேட்ரிக்ஸு, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ்னு 5ஆக பிரிச்சிருக்கேன். ஒரு டாப்பிக்லேயும் வந்து 20 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் டாப்பிக்கில் வந்து 20 கொஷின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் எ சொலினாய்டல் வெக்டார் த நெட் ஃப்ளக்ஸஸ் வந்து 0. ஸோ இந்த சொலினாய்டல் வெக்டார்னாவே நம்மளுக்கு தெரியும் del dot v is equal to 0. ஸோ வந்து இன் எ சொலினாய்டல் வெக்டார் த நெட் ஃப்ளக்ஸஸ் வந்து 0. Next, the Stokes theorem relates line integral to surface integral. அதே மாதிரி surface integral to line integral. அதுதான் Stokes theorem. Next, if curl v is not equal to 0, then the field will have the circulation அல்லது rotational அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து curl v is equal to 0 அப்படின்னா அது வந்து irrotational. Next, the condition for a vector function f to be irrotational அப்படின்னா del cross f is equal to 0. அதுதான் கேர்ள்ன்றது தான் நம்ம del crossன்னு சொல்லுவோம். ஸோ விக்கு பதிலாக எஃப்னு எழுதிக்கலாம் ஃபீல்டு. ஸோ del cross f is equal to 0 is a correct option. For a cross b to be a solenoidal. ஸோ a cross bன்றது solenoidal-ஆக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக the divergence வந்து 0-ஆக இருக்கும். ஸோ அப்போ வந்து del cross b to be solenoidal, then divergence of a cross b is equal to 0. Next பார்த்தீங்கன்னா the Gauss divergence theorem relates. இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஸ்டோக்ஸ் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டோக்ஸ் தியரம்ன்றது லைன் இன்டெக்ரல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டு லைன் இன்டெக்ரலாக வர்றது தான் ஸ்டோக்ஸ் தியரம். அதே காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டு வால்யூம் இன்டெக்ரல் நம்ம பார்க்கறது தான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் வந்து டெல் டாட் r vector by r squared is வந்து 0. 0 is the correct answer. The necessary condition for the integral closed surface of line integral f dot dr is equal to, dr நாவே line integral is equal to 0 அப்படின்னா del dot f is continuous என்றது தான் correct. Next, a region is specified by a potential function v னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. then the potential gradient கண்டுபிடிக்கணும். potential gradientனா del v கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 5i plus 4j minus 6k. நெக்ஸ்ட் del into r power n is வந்து n r power n minus 2 into r. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த ஸ்டோக்ஸ் தியரம் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது தான். ஸோ த இன்டகரல் லைன் இன்டகரல் டு சர்ஃபேஸ் இன்டகரலாக மாற்றுறது ஸ்டோக்ஸ் தியரம்ன்றது வந்து கேர்ள் வரும். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா அதே சர்ஃபேஸ் டு வால்யூம் வரும், டைவர்ஜென்ஸ் வரும். இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து a டாட் b இஸ் ஈக்குவல் டு b டாட் a இஸ் கால்ட் வந்து கம்யூட்டேட்டிவ். இஃப் ஏ வின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் கேர்ள் வி கண்டுபிடிக்கணும் அட் த பாயிண்ட் ஆஃப் வந்து 1,-1,0 இஸ். ஸோ நம்ம இதை டிரைவ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து -i -2k வரும். இஃப் ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க, தென் எது கரெக்டான ஆப்ஷன் இங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த டைவர்ஜென்ஸ் ஆஃப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆர் இஸ் அ பொசிஷன் வெக்டார், xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். பொசிஷன் வெக்டாரை வந்து நம்ம இதில் கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது டைவர்ஜென்ஸ் ஆஃப் வந்து பொசிஷன் வெக்டார்ன்றது ஆன்சர் இஸ் 3. இஃப் பை இஸ் ஏ லேப்லாஸ் ஃபங்க்ஷன், லேப்லாஸ் ஃபங்க்ஷன்னாவே வந்து del squared pi is equal to 0. ஓகேங்களா. அதே வந்து பாய்சான்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா வந்து del squared pi is not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. The gradient line integral, the greatest line integral when computed for unit area is called curl of the vector field. Curl of the vector field. So the gradient line in the greatest line integral when computed for unit area is called curl of the vector field. ஸோ நான் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
Next, the relationship between Cartesian and spherical coordinates is x is equal to r sin theta cos pi. X is equal to r sin theta cos pi. So, இதை வந்து Cartesian to spherical coordinates relationship வந்து x is equal to r sin theta cos pi. Then, if pi is a Laplace function, ஏற்கனவே பார்த்துதான், so the Laplacian function நாவே வந்து del squared pi is equal to 0. It's a correct answer. Then, if a is equal to xi vector plus yj vector plus zk vector divided by the root of x square plus y square plus z square, then the value of the curl a is 0. 0 is the correct answer. Next, the curl of a vector a is equal to zi vector plus xj vector plus yk vector is. நம்ம டிரைவ் பண்ணோம்னா இந்த இதுக்கு ஏக்கு நம்ம கேர்ள் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் இஸ் வந்து எக்ஸ் வெக்டார் பிளஸ் ஒய் வெக்டார் பிளஸ் கே வெக்டார் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். ஒரு யூனிட்ல இருந்தும் 20 கொஷின்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன்.